என்னது 9 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரைகளா? அதுவும் நம்ம புதுக்கோட்டையிலையா? பகீர் கிளப்பும் பின்னணி என்னன்னு தெரியுமா? புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னர் பக்கம் டிஎஸ்பி பிருந்தா தலைமையில போலீஸ் செக்கிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் மீன் மார்க்கெட் பின்னாடி சந்தேகப்படுற மாதிரி 4 பேர் 7 பெட்டிகளோட நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ் அங்க போய் அந்த பெட்டிகளை திறந்து பார்த்தா உள்ளே சுமார் 9 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கிட்டத்தட்ட 5 லட்சம் போதை மாத்திரைகள் இருந்திருக்கு. இதை பார்த்த போலீஸுக்கே தூக்கி வாரி போட்டுடுச்சு. விசாரணையில என்ன தெரிஞ்சதுன்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங், அமல்ராஜ், பிரதாப், சந்தியா ஆகிய 4 பேரும் இந்த பெட்டிகளை படகு மூலமா இலங்கைக்கு கடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வாகனம் வரும்னு வெயிட் பண்ணப்பதான் போலீஸ் கிட்ட கச்சிதமா சிக்கிட்டாங்க. மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா என்ன சொல்றாருன்னா, இந்த மாத்திரைகள் எங்க தயாரிக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிள்ளைங்க யாருன்னு கண்டுபிடிக்க 2 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் தெரிஞ்சா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு. 4,82,000 போதை பொருட்கள் சம்பந்தமா டேப்லெட் சீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மதிப்பு கிரே மார்க்கெட்ல 9 கோடிக்கு மேலே இருக்கும். இதனோட 4 அக்யூஸ்ட் அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேர் ஆம்ஸ்ட்ராங், அமல்ராஜ், பிரதாப் அண்ட் சந்தியா. இவங்க 4 பேருமே ராம்நாடு மாவட்டத்திலோட சேர்ந்தவர். இதை நம்ம கைது செஞ்சிருக்கோம். இது போதைப் பொருட்கள் மொத்தமாகவே ஸ்ரீலங்கா கொண்டு போகிறது மாதிரி அவங்க பிளான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கடத்தல் பண்ணுறதுக்கு மாதிரி வாய்ப்புகள் உள்ளது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் நான் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், டவுன் சப் டிவிஷன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்ம இது கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. கஸ்டடி எடுத்துகிட்டு நம்ம இன்னும் விசாரிக்கணும். இங்கிலிருந்து ராம்நாடு எப்படி கொண்டு போகணும், எப்படி இவங்க அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும், அது விசாரணையில் இருக்கு. அதுவும் விசாரணையில் இருக்கு. டெஸ்டினேஷன் நமக்கு தெரிய வருது, ஸ்ரீலங்கா கொண்டு போறாங்க. பட் எங்கிலிருந்து கொண்டு வந்தாங்க அது இன்னும் விசாரணையில் இருக்கு. ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் யூஸ் பண்ணா எங்கேயாவது போதைப் பொருள் சேல் பண்றாங்களோ மக்கள் கிட்டே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து அதுல ஆப் ஓபன் பண்ணி நீங்க தகவல் சொல்லுங்க. காவல்துறை கண்டிப்பா அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடுமையான ஆக்ஷன் எடுக்கும். இந்த அதிரடியான வேட்டையை நடத்தின போலீஸுக்கு ஒரு பெரிய சல்யூட். இந்த மாதிரி ஊர்ல நடக்கிற சூடான செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.